நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தை குறிப்பிட்டு பேசினாலோ, கிண்டலடித்தாலோ, மாற்றுத்திறனாளிகள் சட்டப்பிரிவு 92B படி அவர்களுக்கு 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம் என்று சட்டம் இருந்தாலும் கூட, இன்னும் பல காவல் நிலையங்களில் இந்த சட்டத்தை அமல்படுத்த மறுக்கிறார்கள். இந்த சட்டத்தை பற்றிய புரிதலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை என்கிற அடிப்படையிலே இந்த சட்டத்தை கராராக அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவானது வந்திருக்கிறது. அது என்ன உத்தரவு, எந்த மாதிரியான உத்தரவு, யார் போட்ட உத்தரவு என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகளை பற்றிய புரிதல் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் தொடர்ச்சியாக திரைப்படங்களிலும் பிற இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தை சொல்லி கிண்டலடிப்பதும், மாற்றுத்திறனாளிகள் ஊனத்தை குறிப்பிட்டு பேசுவதும், உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அவர்களுடைய உயரத்தை வைத்தே கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவதும், கைகால் ஊனமுற்றவர்களை நொண்டி, குருடு, செவிடு என்று சொல்வதும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நான் அங்க வைக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட இயக்கங்களை நடத்தியதன் பலனாக கடந்த 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் என்பது இயற்றப்பட்டு, அந்த சட்டத்திலே பல்வேறு பிரிவுகள் சேர்க்கப்பட்டு, அந்த பிரிவிலே ஒரு பிரிவாக 92B படி மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தை குறிப்பிட்டு பேசினாலோ, அடித்தாலோ, துன்புறுத்தினாலோ அவர்களுக்கு 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கும், 50,000 முதல் 5 லட்ச ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கும் வழிவகை செய்யும் வகையில் சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகும் கூட, குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களிலும் இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் போதித்தாலும், அந்த மாற்றுத்திறனாளிகள் புகார் மனுக்களை கொண்டு வந்து கொடுக்கிற போது காவல் நிலையங்களிலே அந்த புகாரை பற்றி நாம் சொல்லிருக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி 2016 92B படி நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த காவல்துறைக்கும் அதை பற்றிய புரிதல் இல்லை. இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. அப்போ இதற்கு எதிராக நாம் ஒவ்வொரு முறையும் காவல் நிலையங்களிலே போராடி, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தின்படி தான் நீங்கள் வழக்கு பதிய வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தியதன் பலனாகத்தான் இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 46 காவல் நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் யார் புகார் கொடுத்தாலும் அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருப்பின் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. இது ஒரு உரம் இருந்தாலும் கூட, காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையங்களிலும் ஆள் பற்றாக்குறை என்பது இருக்குது. ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் 50லிருந்து 70 பேர் 80 பேர் பணியாற்றக்கூடிய இடத்துல 20 பேர் 30 பேர் பணியாற்றாங்க. மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல காவல்துறை இருப்பதற்கு பதிலாக, கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்கள் தொகை எவ்வளவு இருந்தார்களோ அதற்கேற்ற காவல்துறை தான் இன்றைக்கு வரைக்கும் காவல் நிலையங்கள் இருக்குது. அப்போ காவல்துறைக்கு பணிச்சுமை என்பது அதிகம், பல்வேறு வேலைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் யார் மனு கொடுத்தாலும் அந்த மனுவுடைய தன்மையை பொறுத்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும், பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும், ஏழைகள் அடுத்த வேலைக்கு கஞ்சிக்கு இல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் புகார் கொடுத்தால் இன்று போய் நாளை வா, நாளை போய் நாளை மறுதினம் வா அலைய விடுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை பல முறை சந்தித்து நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் புகார் மனுக்கள் கொடுத்தால் அந்த புகார் மனுக்கள் மீது உடனடியாக விசாரணை செய்யுங்கள், பிரியாரிட்டி கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க. மற்றவர்களை போயிட்டு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஓகே. ஆனால் மாற்றுத்திறனாளியை பொறுத்தளவுக்கு வீட்டிலேருந்து வெளியே வந்து திரும்ப வீட்டு போகிற வரைக்கும் அவன் பெரிய போராட்டமாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, வண்டி எடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டர்ன்னு முறுக்கிட்டு வந்து அங்கே வந்து நின்றுக்குவாங்க, பேச்சு போட்டு இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வேணால் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளி வீட்டை விட்டு வெளியே வரணும், பஸ் ஸ்டாப்புக்கு வரணும், பஸ் ஏறணும், பஸ்ஸை விட்டு இறங்கணும், மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும். அப்படி அந்த ஸ்டேஷனுக்கு போனால் அந்த ஸ்டேஷனில் சாயுதல் இருக்காது, வீல் சேர் உள்ளே போகாது, வெளியே வாங்கன்னு கேட்டால் இன்ஸ்பெக்டர் வரமாட்டார், எஸ்ஐ வெளியே வரமாட்டார். அப்போ இவ்வளவு தடைகளையும் தாண்டி நாம் போய் ஒரு புகார் கொடுத்தோன்னா அந்த புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அப்போ காவல் நிலையங்களிலேயே நாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற காவல் நிலையமாக அது இருக்க வேண்டும். எல்லா காவல் நிலையங்களிலும் வீல் சேர் வசதி இருக்க வேண்டும். அதே போல் காவல் நிலையங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒருவதாவது காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தால் அந்த புகாரை பரிசீலிப்பதற்காக செய்கை மொழி வைப்பாளர் கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டும்.
இவர் என்ன சொல்கிறார் என்பதை பிற காவல்துறையினருக்கு மொழிபெயர்ப்பதற்கும் அவர் சொல்வதை இவருக்கு செய்கை மொழியில் மொழிபெயர்ப்பதற்குமான ஒரு ஆள் என்பது நியமிக்கப்பட வேண்டும். மாவட்டத்துக்கு ஒருத்தராவது நியமிக்கப்படணும். ஏன்னா மாவட்டம் முழுக்க 45 ஸ்டேஷன் இருக்கு, 45 பேர் நியமிக்க முடியாதுன்னா அவ்வளோ புகார்கள் காது கேளாதவங்க சைட்லேருந்து வர்றதில்லை. அப்போ அதற்கான ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும். மொத்தத்தில் எங்கு சென்றாலும் எங்களுக்கு தடை இருக்கக்கூடாது என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம். அதே மாதிரி எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை போக்குவதற்காக ஒரு தனி அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் அந்த மாதிரியான தனி அதிகாரி நியமிக்கப்படலை. நாம் ஒரு ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கணும், நடவடிக்கை இல்லையா, உடனே இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதிகாரி போட்டோம்னா அந்த அதிகாரிக்கு புகார் கொடுத்தோம்னா அவர் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ அந்த அதிகாரி என்பது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எங்குமே நியமிக்கப்படவில்லை என்பதை பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய உடல் இயலாமை, மன வலிமை வேணா எங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் உடலில் பெரிய இயலாமை இருக்குது. அப்போ உடல் இயலாமை புரிந்து கொண்டு நாங்கள் படக்கூடிய சிரமங்களை புரிந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது இந்த காணொலி வாயிலாக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த 28/11/25 அன்னைக்கு ஒரு உத்தரவானது வந்திருக்கு. அது என்ன உத்தரவு? பெரும்பாலான ஆன்லைன் ஷார்ட்ஸ் வீடியோ அல்லது யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம். அதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தை வைத்து கிண்டல் அடிக்கின்ற வேலைகளை இப்போ சமீப காலமாக துவங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், ஒரு பக்கம் ஊனத்தை சொல்லி நம்மளை பேசுகிறதும் நம்ம கண்டிச்சோடனே மன்னிப்பு கேட்குறதும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், அவன் இவன் சொல்லி எவன் என்னை பேசினாலும் பேசும்போதே ஊனத்தை சொல்லி பேசக்கூடிய வேலை தான் அவன் இருக்கே ஒழிய அதை தாண்டி வேறு விஷயம் அவன் பேச மாட்டான். அப்போ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நான் சக மனிதனாக வாழ வேண்டும், எல்லோரை போல எனக்கும் மனம் இருக்கிறது, எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்குது, எனக்கும் உணர்வுகள் இருக்குது என்று சொல்லி நான் என்னை தேற்றிக்கொண்டு நான் வாழ்ந்தாலும் கூட சமூக ஊடகங்களிலே மாற்றுத்திறனாளிகளை இழிவாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு பந்தில் தண்ணியை போட்டு அடிக்க வேண்டியது, அடிச்சு போட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு கையை வந்து முழங்கையில் வச்சுக்கிட்டு நடந்து போகிறது. இது மாதிரி பல ரூபங்களில் மாற்றுத்திறனாளிகளை கண்ணு தெரியாதவங்க மாதிரி அப்படி குச்சி வச்சுட்டு நீவிட்டே போகிறது. இப்படி பல வடிவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நகைப்புக்குள்ளாக்குறோம் என்கிற பெயராலே மாற்றுத்திறனாளிகளை நக்கல் அடிக்கிற, கிண்டல் அடிக்கிற நிலைமை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறிப்பாக ஆன்லைனில் பல சேனல்களில் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. மாற்றுத்திறனாளியாக நடித்து மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் செய்து அதன் மூலமாக ஒரு காணொலி எடுத்து அந்த காணொலியை வெளியிட்டு அதன் மூலமாக வருவாய் பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் எல்லோரும் பிச்சை எடுக்கலாம் என்பதை தான் நான் இங்கே திரும்ப சொல்கிறேன். எவ்வளோ ஒரு கொடூரமான யுக்தி, எவ்வளோ கொடூரமான புத்தி உங்களுக்கெல்லாம் இருக்கும். எங்களை மாதிரி நீ ஒரு 5 நிமிஷம் நடக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ கை வலிச்சது. வாழ்நாள் முழுக்க அந்த கையை தூக்கி முட்டியில் ஊட்டி நடந்து பாரு, உனக்கு தெரியும். வாழ்நாள் முழுக்க கண்டு தெரியாமல் குச்சி வச்சு நிறைவேற்றி நடந்து பாரு, உனக்கு தெரியும். வேணாம், 1 மணி நேரம் காது 2 காதுலையும் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டு எந்த சத்தமும் கேட்காம ரோட்டில் நீ நடந்து பாரு, தெரியும். ஒவ்வொரு மாற்றுத்திறனாலையும் எவ்வளோ வேதனையில் எவ்வளோ சிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அவ்வளோ இலக்காரமாக போச்சு மாற்றுத்திறனாளி கண்டா, அவ்வளோ தெனாவட்டா உங்களுக்கெல்லாம். எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த துணிச்சல்? மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துறது, கிண்டல் படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இது கண்டிப்பாக கருவறுக்கப்பட வேண்டிய விஷயம். இது மாதிரி செய்யக்கூடியவர்கள் நீங்களும் நண்பர்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மொழியிலிருந்து வெளியாகும், அல்லது இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியிலிருந்து வெளியாகும். அந்த பகுதியை சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறாங்கன்னா அவனை கண்டிப்பாக கருவறுக்கணும். அவனை காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளை திரண்டு அவனுடைய சேனலை பேன் பண்ணணும், அவனை விடக்கூடாது அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லணும். தமிழில் வெளியாகுதுன்னா கண்டிப்பாக அவன் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மொழியில் தான் இருப்பான். இந்த காணொலி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல. மாற்றுத்திறனாளியை கேவலப்படுத்துகிற, கிண்டல் படுத்துகிற, மாற்றுத்திறனாளி ஊனத்தை வைத்து அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் நம்ம விடவே கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ உச்சநீதிமன்றமே வந்து ஒரு சில பரிந்துரைகளை கொடுத்துருக்கு. பிரபலமான சில ஸ்டாண்டப் காமெடியன்கள் ஆன்லைன் தளங்களில் நடத்தும் நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை மோசமாக கேலி செய்வதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி ஆகியோர் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சாதி ரீதியாக மோசமான கருத்தை தெரிவிப்பதை குற்றமாக்க SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருப்பது போல ஒருத்தரை ஜாதி சொல்லி பேசினா அவங்க மேலே வந்து SC/STங்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அரிய மரபணு கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களை கேலி செய்வதற்கு எதிரான கடும் தண்டனை வழங்கும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே 2016 92B சட்டம் இருந்தாலும் கூட இதைவிட கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஆன்லைன் தளங்களில் ஆபாசமான, புண்படுத்தும் அல்லது சட்டவிரோத கருத்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்த நடுநிலையான, சுதந்திரமான தன்னாட்சி அமைப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அப்போ இது மாதிரியாக வெளியிடக்கூடிய
தளங்களிலிருந்து பல்வேறு இணையதளங்களில் வெளியிடப்படுவதை நீங்கள் வந்து சென்சார் பண்ணணும். சென்சார் பண்ணி அதுக்கான ஒரு குழுவை அமைச்சு அவங்கள வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பிரபல ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சி நடத்துபவர்கள் எதிர்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளியின் நலனுக்காக நிதி திரட்ட நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இது மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உடனடியாக என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக இது மாதிரி வேறு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தி அதிலிருந்து வரக்கூடிய நிதியை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகள் இந்த விசாரணையை 4 வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாம் மனதார வரவேற்போம். கண்டிப்பாக எனக்கும் பல நேரங்களில் மன உறுத்தல் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. என்னடா இப்படி கேவலப்படுத்துறானுங்க, இப்படி கிண்டல் படுத்துறானுங்க, எங்கேருந்துடா இந்த வீடியோலாம் எடுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. இனிமேல் கொண்டு இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்போம். அவர்களை நமக்கு தேவை வந்து அவங்களை தண்டித்து ஜெயிலுக்கு போகிறது நமக்கு நோக்கம் இல்லை. மனமாற்றம் தான் இங்கே முக்கியம். நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு அங்கங்களும் என்னென்ன உறுப்புகளை இழந்து நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணுமோ அந்த கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டாலே போதும், கண்டிப்பாக மனம் மாறிவிடுவார்கள் என்கிற அடிப்படையிலே கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் மனதார வரவேற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.